இந்த தேர்தல் தேதி நெருங்க நெருங்க மனசு திக்கு திக்குன்னு இருக்கு. ஏன்னா விஜய் வந்து ஜெயிச்சாலும் பிரச்சனை தான், தோத்தாலும் பிரச்சனை தான். ஜெயிச்சா இந்த விடலை பசங்கள்லாம் இந்த 18 வயசு கீழே 20 வயசுக்குள்ள உள்ள இந்த பசங்க பூரா வேலைக்கு போக மாட்டான். ஒரே ஆட்டமா ஆடிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு விஜய் அண்ணா எங்களை காப்பாற்றுவாரு, விஜய் அண்ணா அரிசி கொடுப்பாரு, விஜய் அண்ணா சிலிண்டர் கொடுப்பாரு, பிறகு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு ஊருக்குள்ள ரகலை பண்ணிக்கிட்டு தெரியவானுங்க. ஒருவேளை ஜெயிச்சு வந்தா இது நடக்கும். சப்போஸ் தோத்துட்டா அவ்வளவுதான். எத்தனை பேர் சாகுறான், எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறான் எதுவுமே தெரியாது. எத்தனை பேர் கோவத்துல, இந்த சின்ன பசங்க தானே கோவத்துல இந்த எல்லாம் டிஎம்கேக்கு போட்டிருக்காங்க, அடிங்கடா அவனை கொள்ளுங்கடா அப்படின்னு கூட ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதோட போகல, இந்த சின்ன பிள்ளைய மனசுல எல்லாம் நஞ்சை விதைச்சி வச்சிருக்கான். அதுக்கு பூரா விஜய் அண்ணா தோத்துட்டாரு, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அதுகளை சமாதானப்படுத்தவே முடியாது. என்ன ஒரே திகிலா இருக்கு. இது வரைக்கும் இந்த அரசியல்ல இது மாதிரி ஒண்ணு நடந்ததே கிடையாது. இந்த விஜய் பைத்தியக்காரன் வந்து இது மாதிரி எல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அதோட முடியல. இவன் பாட்டுக்கு பனைய ஒரு பங்களால போய் பேசாம குப்பரடிக்க படுத்துக்கிடுவான். நோண்டி விட்டு குப்பரடிக்க படுத்துக்கிடுவான். இந்த பாவம் ஒன்றும் தெரியாத இந்த பசங்க பூரா வெட்டி ரகலை பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஊரை ரெண்டாக்கிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு அலைவாங்க. அப்புறம் இந்த பெரியவங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இப்பயே பிள்ளைகிட்ட கொஞ்சம் பக்குவப்படுத்தி வைங்க. விஜயை பத்தி சொல்லுங்க. நான் வந்து என்ன செஞ்சேன்னா, என்னோட பேரன்ட்ட, எப்பா உங்க அப்பா உங்களை காப்பாத்துட்டாரா, உங்க அம்மாவை காப்பாத்துறாரு. அப்ப விஜய் அவரோட மனைவியை காப்பாத்துறாரா? ஆமா காப்பாத்துவாருல. இல்லப்பா அப்படிலாம் இல்ல, அவரு மனைவிய ஒதுக்கி வச்சுட்டாரு. அது மட்டும் இல்ல, அப்பா அம்மாவுக்கு கஞ்சி ஊத்த மாட்டாரு என்ன. அதனால விஜயை பத்தி எல்லாம் வீண் கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கப்பா, அதெல்லாம் பொய். யார் சொல்றேன் நம்பாதீங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த 4ஆம் தேதி வரங்குள்ள பிள்ளைகளை தயார் பண்ணுவீங்க. ஒரு நல்ல இதுக்கு கொண்டு வாங்க. பிள்ளைகளை அங்கங்க ஜாலியா சுற்றுலா கூப்பிட்டு போங்க. கூடயே இருங்க, கூடயே இருந்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. இந்த குறிப்பா 4ஆம் தேதி வெளியவே விடாதீங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து நல்ல பாட்டு இது இந்த மாதிரி வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறது இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க. அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மறக்கும். விஜய் பத்தி விழாவாரியா புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு பிள்ளைகளும் ஓரளவுக்கு இதாகும். நினைச்சாலே பயமா இருக்கு. அன்னைக்கு ஒருவேளை விஜய் வந்து தோத்துட்டா எத்தனை பேர் சாக போறான், எத்தனை பேர் அடிச்சுக்கிட்ட போறான், எத்தனை பேர் விஷம் குடிக்க போறான், எத்தனை பேர் ரகலை பண்ணி ஊருக்குள்ள ரகலை பண்ணி என்னென்ன செய்ய போறாங்களோ அது நினைச்சாலே தீன்னு இருக்கு. பொதுமக்களே கவனமா இருங்க, உஷாரா இருங்க. அதுதான் நான் உங்ககிட்ட